கிறிஸ்துவுக்கான கண்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய நாளின் கிருபைகளை மேன்மைகளையும் தேவன் நமக்கு கொடுத்து நம்மை தாங்குவாராக. ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது யோவானின் நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 11வது வசனம். அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது பல்வேறு விதமான குழப்பங்கள். என் ஆண்டவர் தனக்கு சொந்தமானதில் வந்த பொழுது ஏன் சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த சூழல் எப்படி இருந்தது என்று சொல்லி யோசிக்க செய்கிறது, சிந்திக்க செய்கிறது. சொந்தம் ஒரு காலம் விட்டு போவதில்லையே, ஏன் இந்த சொந்தம் அவரை ஏற்காதபடிக்கு, அங்கீகரிக்காதபடிக்கு அது காணப்படுகிறது. நமக்கு நன்றாக தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூத பாரம்பரியத்தில் பிறந்தவர். ஆனால் யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவேளை அதை வைத்து சொல்லுகிறாரா, யூதர்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா என்கிற கேள்விகள்லாம் எழும் பொழுது, அவருக்கு சொந்தமானவர்கள் என்று சொன்னால் யூதர்கள் மட்டுமல்ல, அவருடைய படைப்புகளை அனைத்தையும் உள்ளடக்கின ஒன்றாய் காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொன்றையும் படைத்து படைப்புக்கு பின் அது நல்லது என்று கண்டார். நல்லது என்று கண்ட அவர் மனுமக்கள் பாதை விலகின பொழுது தலைவர்களையும் தீர்க்கர்களையும் ஆசாரியர்களையும் ராஜாக்களையும் அனுப்பி சீர்படுத்த முற்பட்டார். அந்த செயல்கள் ஏற்புடையதாய் நடைமுறைக்கு உகந்ததாய் இல்லாதபடியினால அவர் தனக்குத்தானே மனு உருவாக இந்த உலகத்தில் அவதரித்தார். அன்புக்குரியவர்களே, அப்படி வந்த பொழுது அநேக மக்கள் இவரை பார்த்த விதங்கள் வேறுபாடாய் காணப்பட்டது. ஒரு அரசனாய் பார்த்தார்கள், ஒரு ஆன்மீகவாதியாய் பார்க்க, ஆன்மீக தலைவர் படைப்பாளர் வருவார் என்கிறதுல உள்ள நம்பிக்கையிலே உள்ள குறைபாடு அவரை அங்கீகரிக்க மனதில்லாத மக்களாய் மாற்றிற்று. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் ஆலய ஆராதனைகளில் பங்கேற்கிற நாம் அநேக மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை ஃபார்வேர்ட் செய்கிற நாம், அநேக நேரங்களில் வேதத்தை வாசித்து ஜெபிக்கிற நாம், என் ஆண்டவருக்குள் முழுமையாக இருக்கிறோமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த குறைபாடு வரும்பொழுதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை உச்சரிக்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தை இதோடு முடிந்து விடுகிறதா என்று சொன்னால், 2 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அநேகர் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி 2 முறை இந்த பகுதியில் வருகிறது. 2 அதிகாரத்தில் யோவான் எழுதின அதில் பாருங்கள், 24வது வசனத்தில், அப்படி இருந்தும் இயேசு எல்லோரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. இந்த ஒரு செயல்பாடு தான் நம்முடைய ஏற்றத்தாழ்வு நிறைந்த குணாதிசயங்கள், என் ஆண்டவரை முழுமையாக ஏற்காத நிலை இங்கே வெளியரங்கமாகிறது. சொந்தமானது ஏற்கவில்லை. அது ஏற்கும் பொழுது அந்த மகத்துவம், அந்த மகிழ்ச்சி அது நிறைவாய் காணப்படும். என் ஆண்டவர் என் உள்ளத்தில் இருக்கிறார், என் ஆண்டவர் நிலை தங்குகிறார் என்று சொன்னால் மென்மையான காரியங்கள். ஒரு கதையை வாசித்தேன். ஒரு அரசன் மாறுவேடம் அணிந்து குதிரையில் ஏறி நகர்வலம் சென்றான். அநேக இடங்களில் அவன் சுற்றி வரும் பொழுது சில கொள்ளையர்கள் அவனை பிடித்து அந்த குதிரையை பிடித்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி செய்யும்போது இந்த வழியாக வந்து ஒரு சில வாலிபர்கள் அதை கண்டு அவனை, அரசனை, மாறுவேடத்தில் இருந்தவன் அரசென்று அறியாதபடிக்கு அவனை காப்பாற்றியும் விடுகிறார்கள். அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவன் சென்று விடுகிறான். அடுத்த நாள், அப்போது நீங்களாம் எங்கே இருக்கிறீங்க என்னன்னு கேட்டு போயிட்டான். திரும்ப அடுத்த நாள் ஆள் அனுப்பி அரண்மனைக்கு அவர்களை வர சொன்னான். நீங்கள் நேற்று மாறுவேடத்தில் வந்தது நான் தான், என்னை காப்பாற்றினீர்கள், உங்களுக்கு நான் ஏதாவது ஒன்று செய்ய விரும்புகிறேன், என்ன செய்ய வேண்டும் என்று அரசன் கேட்டார். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் சொன்னால் எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, வேலை கொடுங்க என்று. இன்னொருத்தர் சொன்னால் எனக்கு நிலம் இல்லை, நிலம் கொடுங்கள் என்று சொல்லி. எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை, ஒரு நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வையுங்கள். இப்படி ஒவ்வொன்றாய் கேட்டார்கள். ஒருவன் கேட்டான் கடைசியாக, ராஜா, நீங்கள்
ஆண்டுக்கு ஒரு முறை என் இல்லத்தில் வந்து தங்க வேண்டும் என்று கேட்டான். ஆண்டுக்கு ஒரு முறை என் இல்லத்தில் தங்க வேண்டும். ஏன்? அவனுடைய வீடு குடிசையான வீடு, இவன் வாழ்வதற்கே இடமளிக்காத ஒரு இடம். அதில் அரசன் வந்து தங்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வது? அரசன் அவன் இருக்கிற வீட்டை போய் பார்த்துட்டு வாங்கினார். பார்த்தவொன்னே அது ரொம்ப குடிசையாக இருக்குது, முடியாதுன்னு. அப்போது நான் தங்குவதற்கு ஏற்ற இடமாக மாற்றி விடுங்கள் என்று சொன்னார். அப்படி அந்த இடத்தை மாற்றினார்கள் அவனுடைய இல்லத்தை. அன்புக்குரியவர்களே, என் பரம பிதாவாகிய ஆண்டவர் பராபரன் நம்முடைய இல்லத்தில் வசிக்க இடம் தேடும் பொழுது, அவர் எனக்கு போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி அவர் எனஃப் டு மீ என்று சொல்லி என் ஆண்டவரை அழைத்து ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அங்கே மகத்துவங்கள், ஆண்டவருடைய வருத்தங்கள் மாறும். ஆண்டவருடைய வருத்தத்தை மாற்றி அவரை ஏற்று வாழ முற்படுவோம். கடவுள் நம்மிலே வாசம் செய்யட்டும். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள இயேசு சுவாமி, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். திருக்கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். சாமி, நீர் வசிக்க ஏற்ற இடமாக எங்கள் ஆலயத்தை, எங்கள் சரீரத்தை நாங்கள் மாற்றவும், இருதயத்தை மாற்றவும், உமக்கு இடம் கொடுக்கும் பொழுது நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ்ந்து ஏற்றவர்களாய் வெளிக்காட்டும் உதவி செய்வீராக. உம்முடைய நிறைவு பிரசன்னம் எங்கள் எடுத்துட்டும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.